ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. அக்டோபர் 3, 2024. பகவானுடைய குழந்தைகள் திருப்தியாக இருக்க வேண்டும். திருப்தி தன்மை என்பது முழுமைத்தன்மையின் அடையாளமாகும். பாபா அனைவரையும் திருப்திப்படுத்தினார். மேலும் அவர் சுயம் ஈஸ்வரிய பலன்களை அடைந்து திருப்தியாக இருந்தார். நாம் தந்தையை பின்பற்றுவோம். நமது முகத்தில் திருப்தி தன்மையின் பொலிவு இருக்க வேண்டும். திருப்தி தன்மையும் மகிழ்ச்சியும் நமது மிகப்பெரிய பர்சனாலிட்டி ஆகும். பகவானை அடைந்த பின்பும் நாம் திருப்தியாக இல்லை என்றால் வேறு எதனை பெற்று திருப்தி அடைவோம்? மேலும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பகவானை அடைந்த பின்பும் எந்த ஒரு மனிதர் திருப்தி அடையவில்லையோ அவர் வேறு எந்த வைபவங்கள், வசதிகள், பொருட்களை அடைந்த பின்பும், சாதனங்களை அடைந்த பின்பும் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். மேலும் இப்போது இருக்கக்கூடிய அதிருப்தியின் உணர்வானது துவாபர யுகத்திலிருந்து மிகுந்த அதிருப்தியை அனுபவம் செய்விக்கும். அவர்களிடம் என்னதான் இருக்க பெற்றாலும் மனம் எப்போதும் அதிருப்தியின் அக்னியில் எரிந்து கொண்டிருக்கும். பிறரை பார்த்து திருப்தி இல்லாமல் இருப்பார்கள். எனவே நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை கொண்டு திருப்தி அடைவோம். அதனை தனது இயல்பாக மாற்றுவோம். அதற்காக நாம் பின்தங்கிவிட வேண்டும் என்று பொருள் அல்ல. அவசியம் முன்னேறுவோம். ப்ரொமோஷன் வாங்கக்கூடாது, வியாபாரத்தை முன்னேற்றக்கூடாது, படிக்கக்கூடாது என்றெல்லாம் இதற்கு பொருள் அல்ல. நாம் இவை அனைத்தையும் செய்வோம். வாழ்க்கையில் என்னவெல்லாம் அவசியமோ அவற்றை கண்டிப்பாக செய்வோம். ஆனால் நமது இயல்பானது முழுவதுமாக திருப்தியாக இருப்பதாக இருக்க வேண்டும். நம்மிடம் என்ன இருக்கின்றனவோ அவற்றில் நாம் திருப்தி அடைய வேண்டும். சில நேரங்களில் மனிதர்கள் மிகப்பெரியதொரு குறிக்கோளை உருவாக்கி கொண்டு அதனை அடைய முடியவில்லை என்று அதிருப்தி அடைகிறார்கள். வாழ்க்கையே வெறுத்து விரக்தி அடைந்து விடுகிறார்கள். இது தவறான விஷயமாகும். வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். இதில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் அதிருப்தி அடைந்தால் நமது சக்திகளை இழந்து விடுவோம். நினைவில் கொள்வோம், நமது திருப்தி தன்மையின் பிரகாசமானது முழு உலகிலும் பரவுகிறது. திருப்தி மணிகள் பிரபுவிற்கு மிகுந்த பிரியமானவர்கள் ஆவார்கள். இப்போது நாம் பொருட்களை அடைந்து திருப்தி அடைய விரும்புகிறோமா, அல்லது பகவானுக்கு பிரியமானவர்களாக ஆக விரும்புகிறோமா? அவருக்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுவோமானால் அனைத்தாலும் அவர் நம்மை நிறைத்து விடுவார். எனவே இன்று முழு நாளும் திருப்தி தன்மையின் பயிற்சி செய்வோம். நமக்கு என்னவெல்லாம் கிடைக்க பெற்றிருக்கின்றனவோ, நாம் என்ன கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அவற்றை திருப்தியாக செய்வோம். அதற்கான பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம். எந்த இடத்தில் வசிக்கிறோமோ அதிலும் திருப்தி. உண்பதற்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதிலும் திருப்தி. அவ்வப்போது பிறரோடு ஒப்பிட்டு கொள்ளக்கூடிய பழக்கமானது மனிதரை அதிருப்தி நிறைந்தவராக ஆக்கிவிடுகிறது. ஆனால் நாம் யாரோடும் சுயத்தினை ஒப்பிட்டு கொள்ளக்கூடாது. இன்று இந்த தாரணையினை உறுதிப்படுத்திக் கொள்வோம். நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை மிக நன்றாக இருக்கின்றன. இந்த நாடகத்தில் எனக்கு மிக நல்ல பங்கு கிடைத்திருக்கிறது. நமது இந்த பாகத்தினை என்ஜாய் செய்வோம். நமக்கு கிடைத்தது காய்ந்த ரொட்டியாக இருந்தாலும் அதனை என்ஜாய் செய்வோம். பிறருக்கு நெய் தடவிய ரொட்டி கிடைத்திருக்கிறது என்பதை பார்த்து நமது காய்ந்த ரொட்டியின் ஆனந்தத்தை இழந்துவிடக்கூடாது. இன்று மிகுந்த அழகான பயிற்சியை மேற்கொள்வோம். சூக்ஷ்ம உலகிற்கு பறந்து செல்வோம். பாப்தாதாவோடு நடனமாடுவோம். அவரது கையோடு கை குலுக்குவோம். அவரது திருஷ்டி பெறுவோம். அவரை அணைத்து கொள்வோம். பின்னர் பாபா கூறுகிறார், குழந்தாய், பரந்தாமத்திற்கு செல்வாய். அதோ உனது பரம தந்தை, அவரது கிரணங்கள் கீழே சென்று அமர்ந்து விடுவாய் என்று கூறுகிறார். உடனே அங்கு நாம் சென்று விடுவோம். அங்கு சிறிது நேரம் அமர்ந்திருப்போம். பாபாவின் சக்தியை கிரகித்துக் கொள்வோம். பின்னர் மீண்டும் சூக்ஷ்ம உலகிலிருந்து பாபா அழைக்கின்றார், குழந்தாய், கீழே வருவாய். பௌதிக உலகிற்கு சென்று உனது ஸ்தூல உடலில் பிரவேசிப்பாய். பாபா கூறியபடி நான் கீழே இறங்கி வருகின்றேன்.
ஆத்மா நான் சாக்கார உலகில் எனது பௌதிக உடலில் பிரவேசிக்கின்றேன். புருவ மத்தியில் நட்சத்திரமாக ஜொலிக்கின்றேன். இவ்வாறு இன்று 3 உலகங்களையும் சுற்றி வரக்கூடிய மனமகிழ்ச்சி நிறைந்த விளையாட்டை மேற்கொள்வோம். மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியை ரிப்பீட் செய்வோம். அதன் ஆனந்தத்தை அடைவோம். ஓம் சாந்தி.